மோஸ்ட் ஆஃப் பீப்புள் எல்லாருமே ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க சில விஷயத்தில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, சில விஷயத்தில் ஸ்கில் கெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கிரிக்கெட் தான் எல்லாமே இருந்துச்சு. கிரிக்கெட் தான் ஒரு ட்ரீமாக இருந்தது. ஸோ அதனால் 11th பிஜி ஃபஸ்ட் இயர் வரைக்கும் நான் கிரிக்கெட்லேயே தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 6 இயர்ஸாக கிரிக்கெட்லேயே தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ ஆனால் அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணலை, எந்த பெரிய லெவலும் ஆடலை. ஸோ நான் எங்கே அவ்வளோ பெரிய மேலே போகல. அது மோஸ்ட்லி என்னோடய மிஸ்டேக் தான். ஒரு பக்கம் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, அதுவே எனக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜாக இருந்தது. ஃபேமிலி நம்மளால் நம்பிக்கை வைக்கிறாங்க, ஏஜ் வேறு போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ தான் செகண்ட் இயரில் படிக்கலான்னு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா பாஸ் மார்க் மட்டும் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஓகே ஏதாவது ஸ்கில் கெயின் பண்ணலான்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறேன். நிறைய ப்ராட்காஸ்ட் பார்க்குறேன், நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸில் அவங்க என்ன ஸ்கில் கெயின் பண்ணால் இப்போது கரண்ட்டில் என்ன நல்லாயிருக்கும், எப்படி மேலே போகலான்னு சொல்லிட்டு நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கில் எப்படி கெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ப்ராஜெக்ட் பண்ணுற நேரத்தில் பிக் பேஸ் ஷிஃப்டிங் ஜாயின் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. சரி ஸ்டார்டிங்கில் இது குட் பிகினிங்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தேன். கொஞ்சம் அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. லேர்னிங்ன்றது நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க இல்லை புதுசாக தொடங்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும்னு. So I decided to start my own content creation journey. Honestly, I still feel nervous to speak in front of the camera. I'm not an expert, or I'm just someone who trying to do better. If you are interested in real stories or ஒரு person success பின்னாடி real struggle தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க.